வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நானும் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். காலையில் எழுவதும் கத்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் தேவ கிருபையே. கிருபை என்று மாத்திரம் சொல்லல, தேவ கிருபையே. அதனால் தேவன் உங்களோடும் கூட இருக்கணும் என்று சொல்லி நான் தேவனுக்குள்ள விசுவசிக்கிறேன். அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், இப்போ நான் ஜிம் கிளாஸுக்கு ஒரு கிழமை வர இல்லை. அப்போ திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தான் டிரெக்டிஸ் மடத்துக்கு வேலை. அவள் தான் இன்றைக்கு இலக்கையில் ஒக்கிப்பே பண்ணுறா. வந்து கிளியை கேட்க சொல்கிறா. இங்கே ஒரு கிழமை காண இல்லை, என்னன்றதுன்னு கேட்டிருந்தா. நான் சொன்னேன், என்னுடைய சில விடயங்களாக சில இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் வர முடியவில்லை என்று சொல்லி போட்டு, அவர்களுக்கு எப்பொழுதும் தேவனுடைய வசனங்களை சத்தியங்களை சொல்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் பெரியவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், போர்கள் எல்லாம் அப்படியே பேசி கதைத்து முடிக்கிற மாதிரி ஒரு கட்டத்துகள் வந்தாலும் கூட, ஆனால் இதுதான் முடிவு என்று சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்குது. எங்கு பார்த்தாலும் இந்த போர் பதட்ட சூழ்நிலையாக தான் இருக்கிறது. இன்றைக்கும் கூட எங்களுடைய பிரான்சில் டீசல் பெட்ரோல் விலை நேற்றைய தினத்தில் 2 சொச்சத்துக்கு இருந்தது. இன்றைக்கு நான் இன்னும் வெளியால் செல்லவில்லை, எப்படி என்று சொல்லி தெரியவில்லை. அதே போல் விலைகள் சற்று கூடுதலாகத்தான் இருக்கிறது பெட்ரோல். இனி எப்படி அது சரியான நிலைமைக்கு வரும் என்று சொல்லி தெரியவில்லை. அதே போல் இந்தியா பக்கம் எங்களுடைய கண்ணோட்டத்தை திரும்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், 2026 அவர்களுக்கு அங்கே நாட்டில் முதலமைச்சருக்கான ஒரு தேர்தல் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதில் யார் வருவார்கள், யார் வரமாட்டார்கள் என்று சொல்கிற கருத்து கணிப்புகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் நிறைய சலசலப்பான விடயங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நமக்கு வேண்டாம். அவரவர் விடயங்களை அவரவர் பார்த்து கொண்டால் எல்லாமே நலமாயிருக்கும். அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. இப்போ நீங்கள் என்ன ஒரு விடயத்துக்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால், உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அது மொழி, இனம், மதம் கடந்தாலும் மனிதர்கள் தான். அவர் வெள்ளையராக இருக்கலாம், கருப்பினமாக இருக்கலாம், இல்லது வேறு எந்த இனமாக இருந்தாலும் கூட அபியங்கள் அனைத்தும் ஒன்றுதான். கண்ணென்றால் மனுஷனுக்கு கண் தான், காதென்றால் காதுதான், மூக்கண்டா மூக்குத்தான், வாயண்டா வாய்தான், கையண்டா கைதான், காலண்டா கால்தான். ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற பழக்க வழக்கம் எங்களுக்குள் தொற்றிக்கொள்ளாதபடி நாங்கள் எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள் இருக்கிற நல்பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர்களுக்கு நாங்கள் எடுத்து பகிர்ந்து அதிலிருந்து அவர்களுக்கு நல்லொரு வழியை காட்டுவதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த உலகம் பாதை பெரிது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கை குறுகியதாக இருக்கிறது. அதுதான் உண்மையான விடயம். இப்போ நான் இவ்வளவு காலமாக இந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்கள் அநேக இடங்களில் இன்றைக்கு ஏறக்குறைய பார்த்தால் அவுட் ஆஃப் பர்சன் நான் நிறைய இடங்களுக்கு போய்கொண்டு தான் இருக்கிறேன். என்னுடைய லீவு நாட்களுக்கு நான் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி போய்கொண்டிருப்பேன். ஆனால் என்ன வீடியோக்கள் நிறைய எடுத்திருந்தாலும் கூட நேரங்கள் காணாது. இப்பொழுது 6 நாள் வேறு, இன்றைக்கு பின்னேரமும் கூட நான் இன்னும் ஒரு இந்த திங்கள் விடுமுறைனால் முழு நேர வேலையாக எடுப்பதற்காக இன்றைக்கு பின்னேரம் ஒரு இடத்தை செல்லுகிறேன். அங்கு வேலை ஆயத்தமாக இருக்கிறது. அது போய் அதை கதைச்சி பேசி முடித்து விட்டால் அதை தொடங்கலாம் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். எங்களுடைய தமிழாக்கள் இங்கு எல்லா இடங்களிலும், கடைகளிலும், அதே போல் சலூன்களும், அதே போல் மீனா சொசைட்டிகளும், அதே போல் இந்த பச்சிமோ அதாவது கட்டிட வேலைகளும், அப்படி நிறைய காரியங்களுக்கு கடந்து போய்கொண்டு இருந்தாலும் கூட அநேக பாடுகள் பிரச்சனைகளை கடந்து தான் நாங்கள் எல்லாரும் போக வேண்டியதாக இருக்கிறது. இங்கு யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளையை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று. அங்கேயும் அவர்களுக்கு பாட புத்தகத்தில் பிரச்சனை இருக்கும், அங்கு படிக்கிற பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், ஆசிரியர்களிடத்தில் அவர்கள் சரியான விடயங்களை கற்பித்து கொடுக்கிறதை கையாண்டு கொண்டு அவர்களுக்கு சரியான விடைகளை எழுத வேண்டும். சிறு பிராயத்திலிருந்து முதிர் வயது உள்ளவர் வரைக்கும் பிரச்சனை உலகத்தில் இருக்கிறது. இதுதான் உண்மை. ஆனால் எப்பொழுது நீங்கள் பிரச்சனையை பார்த்து பேசிக்கொண்டு நிற்பீங்கன்னா பிரச்சனை உங்களை மூடிக்கொள்ளும். பிரச்சனை என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி போட்டு வேதம் சொல்வது போல் கடந்து போய்கொண்டே போவோம்.
மலையே சாய்ந்தாலும் தலையே தாங்கும் என்று சொல்லி நாங்கள் வாழப் பழகிவிட்டால், இந்த உலகத்தில் நாங்கள் நடந்து போவதற்கு பதிலாய், ஓடிப்போவதற்கு பதிலாய், ஓ நீந்திப் போவதற்கு பதிலாய், பாய்ந்து போவதற்கு பதிலாய் பறந்தே போய்விடலாம். அதுதான் உண்மை. அதை நீங்கள் உங்களுடைய கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்லொரு வெதராக இருக்கிறது பிரான்சில். அது இனியொரு மகிழ்ச்சியாக இருக்கும். குளிர் என்று சொன்னால் உண்மையிலேயே வயதானவர்கள் கூட குளிர் என்று சொன்னால் இங்கே தாங்கிக் கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெளியே செல்வது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இனியொரு வெயில் காலம் வருகிறது, நேர மாற்றம் வருகிறது. அது பிரான்சில் ஒரு நல்ல ஒரு வெதராக இன்றைய நாளில் இருக்கிறது. அதை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல வாருங்கள், இது ஒரு சுவாரஸ்யமாக இந்த விடயம் போட்டு இப்பொழுது வன்னி மலத்துளி யூடியூப்புக்கு வருவோம். அதே போல் நானும் வன்னி மலத்துளி யூடியூப்புக்காக நிறைய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அநேக நேரங்கள் எடுத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் செய்வதற்கு, ஒவ்வொரு காரியங்களுக்கு போவதற்கு தனியாக மாத்திரம் வன்னி மலத்துளி யூடியூப்பை செய்ய முடியாது. அதற்காக நான் என்னுடைய நல்ல நண்பனோடு தான் இருக்கிறான். அவனோடு நான் வருகிற வாரங்களில் பேசி எனக்கு இந்த வீடியோ எடுக்க வேண்டும். நான் சில இடங்களுக்கு போய்களை எடுத்து அவன் அதை வடிவாக செய்வதற்குரிய காரியங்களை பற்றி பேச வேண்டும். அதுக்குரிய சில உபகரணங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுகள் அனைத்தும் வாங்க வேண்டும். ஆனாலும் கூட எனக்கு 2 ஒரு மாதங்களுக்கு நிறைய விடயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. உண்மையிலே தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். நிச்சயமாக அந்த விடயங்களை தாண்டி நான் கடந்து விட்டேன் என்று சொன்னால் எனக்கு அதுக்கு பிறகு நான் எப்படி இருப்பதை விட இன்னும் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருப்பேன். நிச்சயமாக தேவன் அதை செய்து என்னுடைய விடயங்களை ஒன்றை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அதே போல் எங்களுக்கு போன நேற்றைய ஞாயிறு அல்ல, அதுக்கு முதல் ஞாயிறு 32 நாடகங்களுக்கு சென்று ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவருடைய செய்திகளை எங்களுக்கு மிகவும் அழகாக பகிர்ந்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார் எங்களிடத்தில், தனக்கு ஒரு வியாதி வந்திருந்தது. அந்த வியாதியில் தான் மரித்து போய்விடுவேன் என்று சொல்லி டாக்டர்மார் கூட சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் கூட தேவன் சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தான் சுகபலத்தோடு இன்று வரைக்கும் ஜீவ தொகுதியிலிருந்து ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பெரிய ஒரு சாட்சியை சொல்லியிருந்தார். உண்மையிலேயே அதுகளையெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே ஜீவித்து கொண்டிருக்கிறார். தேவனை ருசி பார்ப்பதில் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து கடந்து போகும் பொழுது தேவனை நாங்கள் ருசி பார்த்து கடந்து கொள்ள தேவன் கிருபை செய்வார். அது எப்படி என்று கேட்டால், வேதத்தை குறித்து படிப்பவர்களுக்கு மிகவும் தேவனுடைய ஒவ்வொரு விடயங்களையும் தேவன் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். மற்றது நான் ஒரு விடயத்தை சொல்லி கடந்து செல்லுகிறேன். நாங்கள் எந்த தேசங்களில் வாழ்ந்தாலும், எப்படியான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், தனி மனித ஒழுக்கம் நமக்கு மிக மிக அவசியம். நேற்று நான் பரிசுக்கு போயிட்டு என்னுடைய இடத்துக்கு வரும்பொழுது சில விடயங்களை என்னுடைய கண்ணால் பார்க்கும் பொழுது, காதால் கேட்கும் பொழுது மிக கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னென்று கேட்டால், பொது இடங்களில் கூட சிலர் இப்படி நடந்து கொள்கிறார்களே தேவரீரே, இது உமக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி நான் என்னுடைய மனதுக்குள் நினைத்து கொண்டு நான் அந்த பாதையாக கடந்து வந்து கொண்டிருந்தேன். ஏன் இதை சொல்லுகிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம். உலகம் கடைசி காலங்களுக்குள் வந்துவிட்டது. நிச்சயமாக ஒவ்வொரு தனி மனிதரும் காலையில் எழுவதும், கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் தேவ கிருபை என்று சொல்லி நான் காலையில் எழுந்தவுடன் என்னை உள்ளங்காலிலிருந்து உச்சம் தலைவரை இயேசு கிறிஸ்துவின் சிறு ரத்தத்தினால் கழுவி என்னை முத்திரை போடும் என்று சொல்லிவிட்டுத்தான் நான் என்னுடைய காரில் ஏறும் பொழுதும் ஒரு சிறியொரு ஜெபத்தை எண்ணிப்பட்டு தான் நான் காரையை ஸ்டார்ட் பண்ணுவேன். காரணம் என்னென்று கேட்டால், பாவங்கள் எங்கும் பெருகி கிடக்கிறது. பாவத்துக்கு குறைவே இல்லை. எப்படி அருவியில் ஓடி வருகிற தண்ணியை தாகத்துக்கு அள்ளி கொடுக்கிற மாதிரி பாவத்தை அள்ளி குடிக்கிற உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், நான் சுத்த கண்ணன், பரிசுத்தம் உள்ளவர், என்னுடைய 7 கண்களும் இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த தவசு காலத்தில் நான் 40 நாளும் தேவனுடைய காரியத்தை பற்றியே கடந்து கொண்டிருப்பேன். அதே போல வார்த்தையை கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தளர்ந்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீரானது போல் தேவ வசனம் இருக்க வேண்டும். நேற்றைய தினத்திலும் எங்களுடைய போதகர் அருமையாக கொடுத்திருந்தார். அருமையாக ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தார். வெள்ளி, சனி, ஞாயிறு அவர் அருமையாக பேசியிருந்தார். பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அதாவது மாதளம் பழத்தில் இருந்து உடைக்கும் பொழுது எப்படி அது முத்துக்களாக இருப்பது அப்படியாக வசனங்கள் வந்து கொண்டிருந்தது. உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன்,
எங்களுக்கு வேத வசனத்தை கேட்கும் பொழுது தேவன் எங்களை புடமிட்டு 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 எங்களை இன்னும் 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 தேவன் மேலோங்கி போக வைப்பார் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி நான் கடந்து செல்லுகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் சற்று நீளமாயிருக்கும். வெள்ளிக்கிழமை எங்களுடைய வேலையிடத்துக்கு எப்பொழுதும் லிபரேஷன் கொண்டு வருகிற ஒரு பிரெஞ்சுக்காரர், அவருடைய வயது 60 கடந்து விட்டது. அந்த சாமான்கள் எல்லாம் வரும்பொழுது நான் தான் எடுத்து எப்பொழுதுமே நான் எல்லாம் அடுக்கி வைத்து கொள்ளுவேன். அப்போ திடீரென்று அவருடைய உடலில் வியாதி இருப்பது எங்களுக்கு தெரியாது. அவருடைய இறுதி நாட்களை டாக்டர்கள் நியமித்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த இடத்தில் பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறது. ஆனாலும் கூட சனி இரவு அவருடைய குடும்பத்தோடு வந்து அந்த இடத்தில் அவர் சாப்பிட்டிருந்தார். எதை சொல்லுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. எங்களுக்கெல்லாம் வந்து கைதந்து விட்டு கதைக்கும் பொழுது நானே சற்று உண்மையிலேயே சொல்லுகிறேன், எனக்கே ரொம்ப வருத்தமாய் போட்டு விட்டது. காலையில் எப்பொழுது வரும்பொழுதும் அவர் கொண்டு வந்து வெள்ளிக்கிழமையில் தன்னுடைய கெமியோனை நிறுத்தும் பொழுது நான் தான் முன்னுக்கு போய் எல்லாம் எடுத்து அடுக்குவேன். எனக்கு மிக வேதனையாக இருந்தது. காரணம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தேசங்களில் பாருங்கள், இன்ன திகதியில் நீ மரித்து போய் விடுவாய் என்று சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு உலகம் வந்து விட்டது. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை பற்றி கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த விசுவாசமான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேனே தவிர மற்றும்படி எதுவுமே இல்லை. உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள், உங்களுடைய இருப்பிடங்கள், உங்களுடைய வேலையிடங்கள் எல்லாத்தையும் தேவன் மூடி காத்து கொள்ளுவார். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப் என்ற நன்றி வணக்கம் தமிழ் சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும்.